சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் இயக்குறாரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. மேலும் இந்த ஜெயிலர் 2 படத்துடைய 2ஆம் கட்ட ஷூட்டிங் இப்போ விறுவிறுப்பாக போய் கொண்டிருக்கு. கேரளாவில் இருக்கிற அட்டப்பாடி அதன் சுற்று வட்டார பகுதியில் ஷூட்டிங்கை நடத்தி முடிச்சிருக்காங்க. மேலும் ரஜினிகாந்தும் சென்னை திரும்பி இருந்தார். அதைத் தொடர்ந்து 3ஆம் கட்ட ஷூட்டிங்க்கு பிளான் பண்ணியிருக்காங்க. மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தொடர்ந்து படத்தில் நடிப்பார் என்று அவரோட ஒய்ஃபே கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டாங்க. அதனால் தலைவர் 173 படத்துக்காக கதை தேர்வில் ஈடுபட்டிருக்காரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். சூழல் இப்படி இருக்க தலைவர் 171 அதாவது கூலி லோகேஷ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. மேலும் சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அனிருத்தா மியூசிக் பண்ணியிருக்காரு. மேலும் இந்த கூலி திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டாரோடு சேர்ந்து பேன் இந்திய நடிகர்களாக ஷவுபின் ஷாகர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், சத்யராஜ், அமீர் கான் போன்ற மிக முக்கியமான நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. அதாவது ஆகஸ்ட் 14ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போகிற இந்த படத்துக்கு ப்ரொமோஷன்ஸ் இப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு நம்ம லோகேஷ். எல்சியூவில் இந்த படம் வராதுன்னு ஏற்கனவே சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டாருக்காக ஆர்சியூ அப்படின்ற கான்செப்டை உருவாக்கியிருக்காராம். அது எப்படி இருக்குன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். மேலும் இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, சிட்டுக்கு வைப். இந்த பாடல் கேட்க ரொம்ப அருமையாக இருந்துச்சு. சமீபத்தில் கூட இந்த படத்துடைய கிளிம்ஸ் வீடியோ விட்டுருந்தாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அதுலேயுமே ரொம்ப அருமையாக இருந்தார். மேலும் இந்த படத்துடைய 2வது சிங்கிள் சாங்காக இப்போ ரசிகர்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சமீபத்தில் கூட ஒரு சின்ன ஷார்ட்ஸ் வீடியோ, அதாவது ரஜினிகாந்த் எப்படி இந்த படத்தில் நடித்தார் அப்படின்ற ஷார்ட்ஸ் வீடியோவை விட்டுருந்தாங்க. அதைத் தொடர்ந்து இப்போ இந்த படத்துடைய 2வது சிங்கிள் சாங்கை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த சிங்கிளில் பூஜா ஹெக்டே தான் நடனம் ஆடியிருக்காங்க. ரஜினிகாந்த் பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஸ்டைலாக இருப்பார் என்று சொல்லப்படுது. மேலும் இந்த பாட்டு 1000 நடன கலைஞர்களோடு சேர்ந்து எடுக்கப்பட்டதாம். கண்டிப்பாக இந்த பாட்டு ரசிகர்களுக்கு பிடிக்கும் வண்ணம் இருக்கும் எனவும் கபால பாட்டு மிஞ்சும் அளவுக்கு இருக்கும் எனவும் சொல்லப்படுது. ரஜினிகாந்தோடைய படத்திலே முக்கியமாக அவருடைய பாடல்கள் பார்க்கப்படுது. மேலும் லோகேஷ் வின்டேஜ் பாடல்களை வச்சு படத்தில் மெருகேற்றுவார். அதே போல் தான் இந்த படத்துலேயும் நிறைய வின்டேஜ் சாங்ஸ் இருக்கான். ஒருவேளை இந்த பாட்டுமே ஒரு வின்டேஜ் பாட்டாக இருக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குது. கூடிய விரைவிலே அதற்கான அஃபிஷியல் அப்டேட்ஸ் கிடைக்க வரும். மேலும் அதைத் தொடர்ந்து ஆகஸ்ட் 14 இந்த படம் ரிலீஸ் ஆக போகிறதுனால அடுத்த மாதத்துலேருந்து ப்ரொமோஷன் வேலைகளை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லோகேஷ் முடிவு பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற ஒரு வீடியோஸும் பிடிச்சி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.